பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில தேவ சுத்தம் செய்வது என்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஒருவேளை இன்றைக்கும் தேவ சுத்தம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் என்ன பண்றேன்னு யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? என்ன கடின சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பா தேவ சுத்தம் செய்தது போல நீங்களும் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 26வது அதிகாரம் வசனம் 32, 39 ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். அப்பொழுது அவரின் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புறம் விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக தம்முடைய சீஷரோடு கூட கெத்சமனே தோட்டத்தில் கதறி அழுகிறார். அவருடைய ரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வையா வெளியில வருகிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் பேசின வார்த்தைகள் பாருங்க, என் ஆத்துமா மரணத்துக்கு எதிரான துக்கம் கொண்டிருக்கிறது, என்னால முடியல, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத காரியம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல. அருமையான மகளே, எந்த கடினமான சூழ்நிலையில நீங்க கடந்து போய் கொண்டிருந்தாலும் தேவ சித்தம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கெத்சமனே அனுபவத்தில் கடந்து போன பொழுது, சிலுவையிலே சந்திக்கிற அனுபவத்தில் கடந்து போன பொழுது மனதில் வைத்துக் கொள்ளுங்க, அதற்கு பிறகு உயிர் தெழுந்த வல்லமை ஒன்று இருக்கிறது. யாரெல்லாம் கெத்சமனின் அனுபவத்தில் கடந்து போறோமோ அதற்கு பிறகு சிலுவையின் அனுபவத்தில் கடந்து போறோம். ஆனால் சிலுவையின் அனுபவத்துக்கு பிறகு கெத்சமனை தாண்டி, சிலுவையை தாண்டி உயிர் தெழுந்த வல்லமையின் அனுபவம் இருக்குது. அதனால தேவ சுத்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் கர்த்தர் உயர்த்துவார், கைவிட மாட்டார். இன்றைக்கு குடும்பத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் கெத்சமனை அனுபவத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? தேவ சுத்தம் நடக்கட்டும் ஒப்பு கொடுங்க. ஏன் சித்தத்தின்படி ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி நடக்கட்டும், உங்க திரு சுத்தம் நடக்கட்டும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த முதல் நாளிலிருந்து, ஞானஸ்தானம் எடுத்த நாளிலிருந்து 23 ஆண்டுகள் என்னுடைய ஊழிய பாதையில கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதில் ஒவ்வொரு முறையும் தேவ சுத்தம் என்று தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆனால் 23வது ஆண்டுல எனக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது, ஒரு பெரிய கலக்கமான சூழ்நிலை வந்தது. ஆனால் அதன் மத்தியிலையும் அந்த இடத்திலையும் கர்த்தாவே உங்க சித்தம் நடக்கட்டுன்னு ஒப்பு கொடுத்தேன். கெத்சமனின் அனுபவத்தில் ஒப்பு கொடுத்தேன். அதனால சிலுவையின் அந்த பாடின் அனுபவத்தில் கடந்து போனேன். தாழ்த்தப்பட்ட, கேளிக்கையாக்கப்பட்ட அனுபவத்தில் கடந்து போனேன். ஏன்னா ஆவியானவர் அனுமதித்து நிமித்தமோ காரணமே இல்லாம கடந்து போனேன். ஆனால் அதற்கு பிறகு உயிர் தெழுந்த வல்லமையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியா, ஏசப்பாவுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மகனாய், ஒரு ஊழியனாய் இருக்கும்படியா பரலோக தரிசனம், அந்த பரிசுத்த ஆவியான திருவளம் பற்றி ஆதியாகமம் 26:22 படி ரெகபோத் ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு அருளினார். இன்னைக்கு ஏதோ ஒரு கெத்சமனின் அனுபவத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, என் சித்தம் இல்ல உங்க சித்தம் சொல்லி ஒப்பு கொடுங்க. அதுல சிலுவையின் பாடு இருக்கும், கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்து அந்த சிலுவையின் பாட சகிக்க ஆவியானிடத்துல கேட்ட, காரணமே இல்லாம உங்களுக்காக நின்ற நான் எதற்கு இந்த துரோகத்தின் பாதையில, எதுக்கு இந்த சிலுவையின் பாதையில என்னை அனுமதிச்சீங்க ஆண்டவரே? ஆவியானவர் சொன்ன காரியம், ஏசப்பாவே கடந்து போனார், நீ என்ன கடந்து போ. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை அனுமதிக்கிறாரா? கெத்சமனியின் கதறல் இருக்கிறீங்களா? சிலுவையின் பாட்டை கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்க. அதற்கு பிறகு உயிர் தெழுந்த வல்லமை உங்களை நிரப்பும். அந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்களை நிரப்புகிற பொழுது உங்களுக்கு எதிராய் கூடின கூட்டங்கள் எல்லாம் தெரிச்சோடிடுவாங்க. உங்களுக்கு எதிராக எழும்பின வல்லமைகள் எல்லாம் தெரிச்சோடிடுவாங்க. எதிரிகள் கண்டு வியக்கும்படியா கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. நிச்சயம் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு உயர்வு இருக்கிறது. அதை பெற்ற கெத்சமனையின் அனுபவத்தில், சிலுவையின் பாடின் அனுபவத்தில் கடந்து போய் அதற்கு பிறகு தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அனுபவத்தில் கூறுகிற, நீங்க எல்லாவற்றையும் ஜெயிப்பீங்க, நீங்க கடந்து வருவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள், உங்களை சிறுமைப்படுத்த நினைத்தவர்கள் கண்கள் எல்லாம் வியக்கத்தக்கும்படியா தேவன் உங்களை உயர்த்துவார். அந்த உயர்வு உங்க மேல கடந்து வரும்.
ரெகபோத் ஊழியத்தின் மேல கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உயர்வின் அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும்படியா, உங்கள் குடும்பத்தை, உங்க தொழிலை, உங்க வேலையை, உங்க ஊழியத்தை நிரப்பும்படியா உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க சித்தத்தின்படி நடக்கிற ஆண்டவரே ஒப்புக் கொடுங்க. சகலவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாய் மாற்றி கொடுப்பார். எதையெல்லாம் தீமையா பார்க்கிறீங்களோ எல்லா தீமையும் என் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாய் மாற்றி கொடுப்பார். கர்த்தருடைய அன்பின் கரம் உங்களோடு கூட இருக்கும். ஆசீர்வாதமா என் தேவன் நடப்புவார். மேலான நிலைகளுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாருங்க. நீங்க அலங்காரமா இருப்பீங்க. சந்தோஷமா இருங்க. God bless you.